ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா வந்து ஈவில் அண்ட் த ப்ரோக்கன் மாஸ்கில் வந்து செகண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், அதாவது வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை ப்ளே பண்ணிடலாம். ரொம்பவே இந்த கேம் வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈவில் நடத்துகிற சம்மர் கேம்ப்பு. பார்த்து போடி, சம்மர் கேம்புக்கு வரோம். இப்போ வந்து நம்ம இப்படி போவோம். இவர் எதுக்கு திருப்பி பார்க்குறாருன்னு பார்த்தா பெரிய சுத்தியலை வச்சு அடித்து மண்டையை உடச்சிட்டா. இப்போ மண்டை இருக்கா இல்லையானே தெரியல. இப்போ நம்ம போய் இருக்கிற கேப்பில் மண்டையை போட்டு உடச்சிட்டோம். ஆமாம், இப்போ வந்து போகணும். ஓகே, இப்போ போயிடலாம். ஹைடு, ஃபிகரின்னு, மிஸ்டீரியஸ் டிவைஸ். இங்கே ஒரு ரூம் இருக்கா? இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம் போல. ஆமாம், ரூபிக்ஸ் கியூப் இல்லை, வேறு ஏதோ மிஸ்டீரியஸ் ரூம். இங்கேயாவது போய் வைக்கணுமா? ஏதோ வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது சிலை வந்து வருமா? இன்னும் புரியல. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் வந்தது கிடையாது. கதவை திறக்க முடியல. வாயை மூடு. பயமாலாம் இல்லை, அவ்வளோ பயமா. வாயை வச்சதுனால அப்படியே நடக்குது. செக்யூரிட்டி லாக். ஓகே, வந்துட்டோம். ஃபிகரின். ஓகே, இதை வந்துச்சா என்னடா நம்மளை பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் உடச்சிட்டேனா? பூச்சி வர போறா. கீழே விழுந்துட்டு கத்தாத போவோம். உடச்சிட்டேன் திரும்ப. ஏழ்றைக்கு போனவனு ஏன்டா எல்லாத்தையும் போட்டு அது எடுத்தா அவள் வரமாட்டாளா இல்லை வருவாளான்னு தெரியல. அதான் சும்மா போட்டு உடச்சிட்டேன். அது கண்டிப்பாக வந்து நம்மளை அடிப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே, இங்கே ஏதாவது ஃபியூஸு ஒரு ஃபியூஸ் கிடச்சிருச்சு. இருக்கிற அமைதியாரு. இப்போ கீழே நெருப்புலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை கலட்டி விட்டு ஃபியூஸ் ஒன்று தான் தேவை இதுக்கு. இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு இருக்கலாம். இல்லை, இது வேற சத்தம் போட்டு நல்லா வலிக்குது. இந்த கேட்டு வந்து செமையா அங்கே இருக்கு பாருங்க வேனு. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். அதுக்கு நிறையா பொருள் வேணும் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. கிரீன் ஈஸியாக நம்ம 12 மினிட்ஸ் இல்லைன்னா 13 மினிட்ஸில் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இது என்னது? இது இந்த இடமா? ஏதாவது கிடைக்குதா? ரக்ஷி, நான் ஈவில் அண்ட் ப்ரோக்கன் மாஸ்கில் வந்தேனா? மெயின் டோர்லையா? வந்தேன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு. நான் வரல டான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்தடி. தெரியல. ஆமாம், வந்த நீ வீடியோவில் பார்த்து. இது ஃபிகரின் தான். நான் இவ்வளோ பெருசுலாம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? ஓகே, ஹேண்ட் பிரிண்ட் இங்கே இருக்குது. பட் ஆனால் இது வேணும். நம்மளை கொல்ல பார்க்குறா. ஃபிலிப்பா இவன் ஒருத்தன்.
ரோஸுக்கு நம்ம போகும்போது கடையை சாத்துற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஃபிலிப்பா இந்த சைடு தான் போயிருக்கா. நெக்ஸ்ட் ரைட் சைடு போகணும். இரு. ஓகே, இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏதாவது எஸ்கேப் ரிலேட்டட் பொருள் இங்கே ஒரு ட்ரா காட்டுது. ஒன்றுமே இல்லை மக்களே. நெக்ஸ்ட் ட்ரா ஒன்றுமே இல்லை. இங்கே கீயா? என்ன கீ? கார் கீ இல்லை, வேற ஏதோ கீ. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களை ஈவில் நன் கிட்ட வந்து ஒரு ஈவில் கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஈவில் நன்னோட கண்ணாடி. அதை வந்து நம்ம எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது, நம்மளை பார்க்க மாட்டான். பட் சத்தத்தை கேட்டு தான் வருவா. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடணும். ஓகே, அது யாருடா அது? பக் ஆயிடுச்சு. நகர முடியல மக்களே, நகர முடியல. ஓகே, நகர்ந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, அதனால அவ்வளோவா பேச முடியல. அதனால ஒரு 3 டேஸாகவும் வீடியோ போடலை. டியூஸ்டே, வெனஸ்டே, அப்புறம் என்னது ஃப்ரைடே, 3 நாளும் வீடியோ போடலை. ஐ எம் ஸோ சாரி. நான் வந்து வெனஸ்டே என்னால் வீடியோ போட முடியாது, சாரி. ஓகே, இப்போ வந்து டியூஸ்டே முடிஞ்சால் என்னால் வீடியோ போட முடியும். முடியலன்னா டியூஸ்டே தான் நிறையா பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் அப்புறம் அது வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக ரெக்கார்டிங் போட்டு வீடியோ போட்டுருவேன், அப்லோட் பண்ணிடுவேன். இது என்னது? இந்த டோர் லாக் ஆகிருக்கு. ஃப்யூச்சர் அப்டேட்டா? ஃப்யூச்சரில் வந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த இன்டோரு இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். இது பெயிண்டிங் ரூம் தானே? ஆமாம். இதை லாக்கை ஓப்பன் பண்ணி ஒரு பெயிண்ட் எடுக்க. இதுதான் எல்லோ பெயிண்ட்டு. ஏன் க்ரீன் பெயிண்ட்? இதை போய் செஸ்ட்டில் ஊற்றணும். ஏன் பிங்க் பெயிண்ட் எடுக்க வேண்டியதானே? என் ஃபேவரட் பிங்க் பெயிண்டெல்லாம் இல்லடி, எல்லோ தான் இந்த எஸ்கேப்க்கு இருக்குது. பிங்க் கலர் இந்த அவங்க என்ன கலர் கொடுக்குறாங்களோ அவங்க அதை தானடி பண்ண முடியும். பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் மக்களே இந்த டிசைன். சாரி கைஸ், ஆட் வந்துடுச்சு. அதாவது எப்படின்னா, நான் வந்து பிசியில் ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணிட்டு அதை நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன்ல. அப்போ நடுவில் அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து தானே ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் ஆட் வந்துருச்சு. ஐ எம் ஸோ சாரி. இங்கே ஃபிலிப்பா தானே இருப்பான். ஆனால் இந்த மாதிரி வேறு ஏதோ மாதிரி ஒயிட் கலரில் அந்த ஃபிலிப்பா எங்கே இருக்கா? ஃபிலிப்பா இல்லை மக்களே. பட் வந்து செஸ்ட் இங்கே தான் இருக்குது. அதுக்கு அதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஏதாவது கீ தேவைப்படுமா இல்லை டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாமான்னு தெரியலையே. ஃபிலிப்பா தானே அது? ஃபிலிப்பாவா நன்னான்னு வேறு தெரியல. ஓகே, என்னடா பெயிண்ட்டை வந்து நம்ம அந்த யூனிஃபார்மில் ஊற்றியாச்சு. இப்போ ஃபிலிப்பா போய் என்ன பண்ணுவா? ஃபிலிப்பா அன்லாக் த செஸ்ட்டு. ஓகே, அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிலிப்பா தானே இது? ஆமாம், ஃபிலிப்பா இங்கே இருக்கா? டாட்டா ஃபிலிப்பா வாஷ் பண்ணிட்டு போய் வைக்கிறாளா? எதுக்கு டாட்டா சொல்கிற? ஏன்னா ஃபிலிப்பாவை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பார்க்க மாட்டியா? ஆமாம், இதெல்லாம் பாப்படி இருடி. மெசேஜ் வெண்ட் அப் இன் த லாண்ட்ரி எலவேட்டர்.
இதுவா? இங்க பிலிப்பா தூங்கு மூஞ்சி. என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா மக்களே? ஐயோ பக்கு வேற ஆகுதே, நகர முடியல மக்களே. அவன் மட்டும் எந்திரிச்சு வந்தானா அவ்வளோதான். நகரு. ஐயோ அப்பாடி ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி லாண்ட்ரி பெல் அடிப்போம். எப்பா செம சத்தம். வாய்ஸ் வேக்கப். அப்பாடி ஹைட் ஆயிட்டோம். பிலிப்பா, டாடா பிலிப்பா. இருடி அவன் போயிட்டு பார்த்துட்டு இப்போ அவன் வந்து வண்டி ஓட்டுவாளா? டாடா இரு பிலிப்பா. இரு. ஓகே டாடா. ஈவில் நான் வாடி. சரி நம்ம பிலிப்பாக்காவாச்சும் டாட்டா சொல்லுவோம். டாடா பிலிப்பா. டாட்டா பிலிப்பா. ஈவில் நான் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம போகிறதுக்குள்ள. ஏன்னா நெக்ஸ்ட் எஸ்கேப் பெரிய எஸ்கேப்பு. ஒரு நிறையா மாஸ்க் கலெக்ட் பண்ணி அதை பண்ணுற மாதிரி எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆமா மச்சி. வேற நம்ம போயாச்சு. ஓகே என்ன சத்தம் இது? பக் ஆயிடுச்சா? நிறையா பக் இருக்கு மக்களே. திரும்பமா அப்பாடி எஸ்கேப் ஆகிட்டு அந்த கேட்டை தாண்டறதுக்குள்ள நம்ம பட்ட பாடு இருக்கு. ஈவன் நான் ஒரு வாட்டி கூட நம்மளை சேஸ் பண்ணல மக்களே. சேஸ் பண்ணா ஒரு வாட்டி கூட அடி வாங்காம முடிச்சிட்டோம். அதாவது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எஸ்கேப்பு. நெக்ஸ்ட் எஸ்கேப் எப்படி இருக்கும் ஐடியாவே இல்லை. இந்த கேமை வந்து யார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, யார் டெவலப்பர்னு கேட்டிங்கன்னா இந்த கெப்ளரியன்ஸ் டீம் தான் இந்த மாதிரி ஒரு எஸ்கேப்பை க்ரியேட் பண்ணதுக்கு அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களாரையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பபாய். லவ் யூ ஆல்.